டேய் இதான் தண்ணி வண்டி சண்முகத்தோட அட்ரஸ். நீங்க 2 பேரும் நேரா அங்க போய் எங்க அண்ணன் 2 லோடு தண்ணி அனுப்ப சொன்னாருன்னு சொல்லவா? எதுக்குடா தண்ணி எதுக்கு நீ தானே சொல்லணும்? ஐயோ ஐயோ மூதேவி முண்டங்களா, உங்களை வச்சு சமாளித்துக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிடுதுடா. அந்த வீட்டுல முள்ளன்னு ஒரு புள்ள இருக்கு, அதை அப்படியே தூக்கிட்டு வாங்க. எதுக்கு வாத்தியார குழந்தைய கடத்த சொல்ற? தத்தெடுத்து வளர்க்க போறியா? ஐயோ ஐயோ, முள்ளன்றது கல்யாண வயசுல உள்ள புள்ளடா, அத போய் கடத்திக்கிட்டு வாங்க. எதுக்கு? கல்யாணம் பண்ணதான். எது கல்யாணம் பண்ணவா? ஆமாண்டா, அந்த பொண்ணதான் என் பையன் கண்ணை லவ் பண்றான். ஏன்பா அறிவு இருக்கா? உன் புள்ள லவ் பண்ற பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கறியா? நான் காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? அடிச்சனா செவுல ஆவுல ஊட்றோம், பகுல பிகுல ஊதும். நிறுத்துறா, நான் கட்டிக்கிறேன்னு யாருடா சொன்னது? இவன் தானே சொன்ன. அந்த மடையை ஏதோ புரியாம வளர்றான். மகனே, உனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தாண்டா கடத்திட்டு வர சொல்றேன். போங்கடா போங்கடா. இருப்பா கண்ணை லவ் பண்ற பொண்ணு தானே, அதையா நீ கடத்திட்டு வர சொல்ற? ஐயோ, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கலையாண்டா. பிடிக்காத பொண்ணை இவர எதுக்கு லவ் பண்றாரு? செருப்பு பிஞ்சிடும். மரியாதையா போய் அந்த பொண்ணை கடத்திட்டு வாங்கடா. போங்கடான்ற. அப்பா, அந்த பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணவானா? அவ சம்மதத்தோடு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. அது நடக்காது மகனே. மகனே, அந்த பொண்ணு மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல உள்ள எந்த பொண்ணுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாடா. ஏன்னா உன் பர்சனாலிட்டி அப்படி. அத நீ சொல்ல வேணாம். இதே நான் ஐஸ்வர்யாய்க்கும் அபிஷேக் பச்சானுக்கும் பொருந்திருந்தா என் பர்சனாலிட்டி வேறு. மகனே, நீ அந்த சார்லஸுக்கும் டயானாவுக்கும் பிறந்திருந்தா கூட உன் மோரக்கட்டை இப்படிதான் இருக்கும். உன் தலையெழுத்து அப்படிடா. வா 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 வா. என்ன கட்டையோட வந்திருக்கீங்க? பொளக்கறதுக்கு. இம்பாசிபிள். இந்த கத்தியால அத பொளக்க முடியாது. நாங்க பொளப்போம்ல. ஏதுங்க யாரா நீங்க? அரிசி மூட்டை மாதிரி வந்து விடுறீங்க. நாங்களா வந்து விழுதோம், உள்ள அடிச்சு தூக்கி போட்டாங்கயா. அடிச்சிட்டாங்களா? யாரு? உள்ள 4-5 பிசாசு இருக்கு, அவங்க தான் அடிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க என்னையே அடிப்பாங்க. உன்ன நீ என்ன அவ்வளவு பெரிய கொம்பா? நான் உங்களை பெத்த அப்பன். அப்பாவா? அப்பன் தான். அது சரி, ஏன் உங்களை அடிச்சாங்க? சொன்னா நீங்களும் எங்களை அடிப்பீங்க. நான் ஏற்கனவே கோட்டை அடிச்சிட்டேன். மேட்டர் சொல்லு. நம்பி சொல்லாமா? தம்பி சத்தியமா சொல்றேன், நம்பி சொல்லலாம். உள்ள முள்ளன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை கடத்த வந்தோம். கடத்தலுக்கு புதுசா? ஆமா வாத்தியார, அந்த பொண்ணை கூட்டு போலன்னா அந்த கருவாயன் வேற அடிப்பான் வாத்தியார. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போனா அவன் ஒத்துக்க மாட்டான். அது இல்லடா கேன, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்டா. இப்ப என்ன, உங்களுக்கு பொண்ணை கடத்தணும் அவ்வளவுதானே? ஆமா வாத்தியார. ஆஃப் அடிக்கு 200 ரூபாய் கொடு, நானே கடத்துறேன். அவளுக்கு நீ அப்பன்னு சொன்ன. அப்பந்தான், பட் ஒரு வித்தியாசமான அப்ப. 200 ரூபாய் கொடு. 200 ரூபா இல்லன்னு. 200 ரூபா. நீ 200 ரூபா காசு இல்லையா? இல்ல. நீ எல்லாம் காசு இல்லாம எதுக்குடா வெளியே வர்ற? சரி, போய் 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, பொண்ணு பார்சல் பண்ணி வைக்கிறேன். ஆஹா, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை சுலபமா முடிஞ்சு போயிடும். வாடா போடா. பத்து நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. இந்த பரதேசி பன்னாட நாதாரிங்களை காணுமே, எங்க போயிருக்க? டேய், சீக்கிரமா வாங்கடா, எடுத்துட்டு போங்க. என்ன வாத்தியாரே, கடத்தியாச்சா? கடத்தி மூட்டை கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. நிறுத்துங்கடா, கை எடுங்க. ஏயா 200 ரூபாய் கொடு. அப்பவே 200 ரூபா கொடுத்தாச்சியா? அது சரக்குக்கு, இது கோணிக்கு. கோணிக்கா? ஆமா, அதுல தானே கடத்தி வச்சிருக்கேன். யோ, இந்த கோணிக்கெல்லாம் 200 தர முடியாதியா? அப்படியா? அப்ப நீங்க தான் பொண்ணை கடத்துறீங்கன்னு ஊரை கூட்டவா? யோ, பொண்ணு நீ தான் கடத்தி கொடுத்த. அது உங்களுக்கு தெரியும். ஊர் நம்பாதே, ஊர் நம்பாதே, ஊர் நம்பாதே. மோசமான ஆளியா நீ. வீணா பேசாதடா, துட்ட குடுறா. இந்தாயா. ஆமா, இதுல பொண்ணுதான் இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது? சந்தேகத்துக்கு பிறந்தவனே, இப்ப பாடுறா. இந்த ஆம்பளை குரல் கேக்குது. கத்துறது அவையா? நீ ஏன்டா கத்துன? நீ ஏத்துற. உன்னை ஏத்துற. சாரி பிரதர். இப்ப பாரு, கேட்டுச்சா?
சத்தம் கேட்டுச்சா? சரி இப்போ நம்புறியா? 800 ரூபாய் கொடு. போ எடுத்துட்டு போ. போடா. வாத்தியார ரொம்ப கனமா இருக்குது. சைக்கிள் ஏதாவது வச்சிருக்கியா? ரொம்ப தூரம் போகணும். ஆமாண்டா, சைக்கிள், கோணி, பிளேடு எல்லாம் நானே தரேன். நீங்க மட்டும் ஆட்டிட்டு வந்துருங்க. என்னடா கடத்தலக்காரங்க நீங்க? சாரி வாத்தியார. ஏடா சாரி? மென்டலுங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஆட்டோ வருது, நான் சொல்லி அனுப்புறேன், ஏத்திட்டு போங்க. ஆட்டோ ஆட்டோவா இது? பொல பொலன்னு ஆடுது. சர்வீஸ் கொடுக்கணும். டேய், கூப்பிடுறல, சீக்கிரமா வாயேன். இங்க பாரு, நானே சவாரி கிடைக்காம செம்ம காண்டில் இருக்கிறேன். காசு கிசுன்னு கேட்டேன்னு வச்சுக்க, அப்படியே வாயை அடா வச்சிருவேன். போடா, ஓனாய் வாயா. உன் பிச்சை காசு யாருக்கிட்ட வேணும்? டேய் சோமாருங்களா, வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. இவங்க ஆட்டோக்காக வெயிட் பண்றாங்க, ஏத்திட்டு போ. என்னால 4 காசு சம்பாரி. போ போ. யோ, யார் இவனுங்க? ஆமாண்டா, ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் கேளு. இதனால தானே அவங்க சவாரி வரமாட்டேங்குது. சொல்றேன் இல்ல, ஏத்திட்டு போய. அவனுக்கு மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை. யார் அவனுங்க? உன் மூஞ்சி கூட தான் சரியில்லை. உன்னோட மாப்பிள்ளை ஏத்துக்கலையா? ஏத்திட்டு போடா போடா. ரொம்ப ஓவரா பேசுறானே. மூட்டில என்ன இருக்க? புண்ணாக்கு. அத சொல்றதுக்கு ஏன் ரோல் ஆகுது ஊனாக்கு? டேய், அவனுக்கு எது ரோல் ஆன உனக்கு எதுக்குடா? மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுப்பாங்கடா. எடுத்துட்டு போ. வீட்டுக்கு மேல 50 ரூபாய் கொடுப்பாங்களா? அப்புறம் அந்த மூட்டைக்குள்ள டெட் பாடி இருந்தா எனக்கு என்ன? ஏத்து சீக்கிரமா ஏத்து. நிறுத்த இங்க நிறுத்த. வணக்கம் தலைவரே. என்னடா தூக்கிட்டியா? தூக்கியாச்சு தலைவரே. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடத்திருக்கோம். புண்ணாக்கு மூட்டையில இருக்கிறது புண்ணாக்கு தானே? என்னமோ மூட்டையில பொண்ணை கடத்துற மாதிரி பெருசா பில்டப்லாம் பண்ணிக்கணும். தம்பி, உனக்கு வேணா ஆட்டோல இருக்கிற மூட்டை புண்ணாக்கா இருக்கலாம். ஆனா அது என் பையனுக்கு வாழ்க்கை. அப்போ உன் பையன் புண்ணாக்க சாப்பிட்டு தான் வாழ்ந்து இருக்கிறானா? அவனுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்லிவிடுங்க சார். டேய், உடம்பு புண்ணாயிடும். வந்தமா, லோடை இறக்கணுமா, காசை வாங்கணுமா, போனமான்னு இருக்கணும். சாரி சார். டேய், ஆட்டோல இருக்கிற மூட்டை இறக்குங்கடா சீக்கிரம். மெதுவா எடுத்து போங்க. டேய், நீ இதே ஆட்டோல போய் ஐயரை கூட்டிட்டு வந்து. ஐயரா எதுக்கு? ஆமாடா, மூட்டை வந்துச்சுல, என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துரு. கண்ணா, என்னடா அது? தவளைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி பையனுக்கும் புண்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறானா? என்ன கர்மம் முச்ச சாங்கிடாது? ஏன்டா தனியா பெணாச்சிட்டு இருக்க? வண்டி எடுத்து போலாம். தொட்டு போகும்போது தரேன். இததானே வரும்போது சொன்னேன். இப்ப வந்துட்டு மறுபடியும் போறோம்ல. நீ கக்கூஸ் போயிட்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? உள்ள போட வேண்டியதை வெளில போட்டு நிக்கிறப்பா. ஆமாப்பா, அவுத்துட்டுமா? கர்மம் முச்சவனே, இங்க கைட்டாதுடா. ஆட்டோல போய் கழட்டுறேன். ஐயோ, இவன் ஓடுறதுல டவுசர் ஆட்டோமேட்டிக்கா கைட்டுக்கும் போல இருக்க.